வெல்கம் டு அவர் சேனல். 30/4/2026 நாளை ஆசிரியர்களுக்கு முக்கிய உத்தரவு. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நாளை ஆசிரியர்களுக்கு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும், ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு எந்தெந்த ஆசிரியர்கள், அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் தனியார் பள்ளியில் பணிபுரிய ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் இந்த முக்கிய உத்தரவு பொருந்துமா என்பதை பற்றி பார்ப்போம். தமிழக பள்ளியில் மாணவர் தேர்ச்சி முடிவுகள் மற்றும் உட்கட்டமைப்பு விவரங்களை மே 11ஆம் தேதிக்குள் எம்இஸ் தளத்தில் துல்லியமாக பதிவேற்றம் தொடக்க கல்வி இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2026-2027 புதிய கல்வியாண்டிற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கும் வகையில் மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மற்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு விவரங்களை எம்இஸ் இணையதளத்தில் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பதிவேற்றம் செய்ய தொடக்க கல்வி இயக்ககம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட மற்றும் வட்டார கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கல்வி மேலாண்மை தகவல் முறையை எம்இஸ் தளம் வழியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய கல்வி மற்றும் நிர்வாக பணிகளை தொய்வின்றி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் தேர்வு முடிவுகளை இறுதி செய்து அது தொடர்பான கல்வி தரவுகள் மற்றும் பள்ளியின் உட்கட்டமைப்பு விவரங்களை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தரவுகளை சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், முழுமையற்ற தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அவை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்டமைப்பு சார்ந்த விவரங்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குறித்த இதர முக்கிய தகவல்களையும் சரிபார்த்து பதிவேற்ற மே 11ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளும் இந்த பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் தாமதமோ அல்லது அலட்சியமோ காட்டப்பட்டால் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துறை ரீதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளில் எவ்வித முரண்பாடுகளும் இல்லாதிருப்பதை உறுதி செய்யவும், மாணவர்களின் அடுத்த கட்ட கல்வி பயணம் எவ்வித தடையின்றி தொடரவும் அனைத்து நிலைகளிலும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.